ஹாய் வீவர்ஸ் அண்ட் விவசாய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மருதமணி கிரீன் கிராப் சேனலில் இருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைய பருத்தி சாகுபடியில் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய சக்கிங் பெஸ்ட், அதாவது சார்வஞ்சி பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சார்வஞ்சி பூச்சிகள்னா என்ன, எத்தனை வகையான சார்வஞ்சி பூச்சிகள் மேஜராக பருத்தி அட்டாக் பண்ணுது, அதற்கு மார்க்கெட்டில் என்ன பெஸ்ட் மாலிகுல் போயிட்டு இருக்கிறத பற்றியும், எந்த மருந்துக்குள்ளே எந்த டைமில் எவ்வளோ அளவில் அடிக்கலாங்கிற டீட்டெயில் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்க வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பருத்தி பயிரை தாக்கக்கூடிய மிக முக்கியமான சார்வஞ்சி பூச்சிகள்னு பார்த்தோம்னா, ஒன்று இலைப்பேன், 2 தத்துப்பூச்சி, 3 அசுவினி, வெள்ளையி, அப்புறம் மீலிப்பகுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாங்க. அப்புறம் இதை தவிர மைட்ஸ், ரெட் காட்டன் பக், ஸ்டிங் பக், இப்படி வேறு சில பூச்சிகள் இருந்தாலும் இந்த 5 பூச்சிகளோட தாக்குதல் மற்ற பூச்சிகளோட பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த 5 பூச்சிகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இலைப்பேன், அதாவது திரிப்ஸுங்க. இது மிகச்சிறிய பூச்சினமாகும். இது மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். இலைகளோட அடிப்புறத்தில் இருந்துக்கிட்ட சாரை உறிஞ்சதுனால பாதிக்கப்பட்ட இலைகள் பார்த்திங்கன்னா பின்னோக்கி சுருங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதில் 3 வகையான இனங்கள் இருக்கிறதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆனியன் திரிப்ஸ், வெஸ்டர்ன் ஃப்ளவர் திரிப்ஸ், டொமேட்டோ திரிப்ஸ். இதில் முதல் 2 அதாவது ஆனியன் திரிப்ஸும் வெஸ்டர்ன் திரிப்ஸும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பருவத்தில் தாக்கக்கூடியதுங்க, அதாவது 40 நாளுக்குள்ளே. அடுத்த 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கும் பருவத்திலிருந்து அறுவடை வரைக்கும் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. வளர்ந்து 2 இலை விடும் ஸ்டேஜ்லேயே இதனுடைய பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிடுங்க. பருத்தியோட வளர்ச்சி பருவத்தில் இளம் பூச்சிகளும் முதிர்ந்த பூச்சிகளும் பருத்தியின் அடிபாகத்தில் இருந்துக்கிட்டு சாற்றை உறிஞ்சதுனால இதனால் பாதிக்கப்பட்ட இலைகள் பார்த்திங்கன்னா பின்புறமாக சுருங்கி, அதாவது கப்பை கவுத்து வச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை அளிக்கும். ஒரு சில இலைகளை பார்த்திங்கன்னா பின் சைடு வேக்ஸ் கோட்டிங் இருக்கிற மாதிரி காணப்படும். இலைகள் ரொம்ப முதிர்வடைந்தது போல தோற்றம் அளிக்கும். இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். ஜஸ்ட்டு 2 இலை இருக்கக்கூடிய ஒரு பருத்தி செடி தான். இதில் எத்தனை இலைப்பெண்கள் இருக்குது பாருங்கள். இதனால தான் ஆரம்ப கால பாதுகாப்பும் உர நிர்வாகமும் ரொம்ப அவசியம்னு சொல்கிறது. செடியோட வளர்ச்சி பருவத்தில் பார்த்திங்கன்னா இந்த இலைப்பேன் செடியோட அனைத்து பாகத்தையுமே பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. அதாவது காய், பூ, பிஞ்சு, அதாவது போலன்னு சொல்லக்கூடிய இந்த மகரந்தத்தை வரைக்கும் சார உரியறதுனால பெருமளவு காய்ப்பிடிப்பு பாதிக்கப்படுது. நிறைய காய்கள், பூ, பிஞ்சுகள் குட்டுறது இல்லாமல் முதிர்ந்த இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்படைந்த இலைகள் ப்ரௌன் கலராக மாறி கீழே குட்டுறதையும் நம்மளால் காண முடியும். இதனால் பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஈல்டு லாஸ் ஏற்படுங்க. காயும் பார்த்திங்கன்னா செலுத்து போய் பெரிய அளவு பஞ்சு வெடித்து வெளியில் வராத அளவுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால் உணர முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான பூச்சியான ஜாசிட், அதாவது தத்துப்பூச்சிங்க. இதுவும் சிறிய பூச்சி இனத்தை சேர்ந்தது தான். பச்சை தத்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இது பச்சை கலராக சிறிய உருவத்தில் இருக்கும். இதனுடைய பாதிப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து கடைசி வரைக்கும் இதனுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கும். பாதிக்கப்பட்ட இலைகளை பார்த்திங்கன்னா இது சாரை உரியறதுனால பார்த்திங்கன்னா அந்த சைடு ஓரங்கள் அப்படியே காய்ந்து தீயில சுட்டா மாதிரி இப்படி நெருப்பு பட்டாய் போட்டிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதில் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஹாப்பர் பர்னிங் சிம்டம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பக்கவாட்டில் நகரும். இது ஸ்ட்ரைட்டாக போகாது, பக்கவாட்டில் நகரும். நம்ம வயலில் நடந்து போகிறனால நம்ம காலில் மோதுறது தெரியும், பார்க்க முடியும், நம்மளால் உணர முடியும். ஆரம்ப ஸ்டேஜில் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இலைகளின் இருபுறமும் பச்சை தத்து பூச்சிகள் அதிகமான அளவில் இருக்கும். அதேமாதிரி பாதிக்கப்பட்ட இலையினுடைய நடுப்பகுதி, அதேமாதிரி ஓரங்கள் பார்த்திங்கன்னா தேமல் மாதிரி, மஞ்சளும் பச்சளும் கலந்த தேமல் மாதிரி இருக்கும். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த ஓரங்கள் கருக ஆரம்பிக்கும். காய்ப்பிடிப்பு தன்மையும் ரொம்ப குறைவாகவே இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பருத்தி ஏபிட்ஸ், அசுவினிங்க. இது பருத்தி பூச்சியிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மையானது. இது பார்த்திங்கன்னா பச்சை, மஞ்சள், கருப்பு கலர்களில் காணப்படும். இலையின் அடிப்பாக்கத்தில் கூட்டம் கூட்டமாக இருந்துக்கிட்டு, அதாவது இலையின் பரப்பில் மொத்த அளவுலையும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு சாரை உறிஞ்சோம். இதோட பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இது மற்ற பூச்சிகள் மாதிரி இல்லாமல் விவிபேரஸ் இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்காமல் டைரெக்டாகவே குஞ்சாகவே பொறிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் உங்களுக்கு பாதிப்பு விரைவாகவும் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடும். அதாவது கூட்டமாக பார்த்திங்கன்னா பன்மடங்கு பெருகி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இனத்தை சேர்ந்ததுங்க அது. இந்த பாதிக்கப்பட்ட இலைகளை பாருங்கள். இது பின் சைடு எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா வளர்ந்த பூச்சிகள், பெரிய பூச்சிகள், சின்ன பூச்சிகள். இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாங்க. அதாவது பொறிச்சி வெளியில், அதாவது உங்களுக்கு குஞ்சு வெளியில் வந்ததுலேருந்து உங்களுக்கு சாடுகளை உரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். செடியையே வளர விடாமல் மொத்த செடியுமே பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அசுவினியால் வர இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது ஹனி போன்ற செக்ரீஷனை இலையோட மேற்பரப்பில் விடும். இது பார்த்திங்கன்னா வெயில் டைமில் பல மின்னும், கையிலலாம் பிடிச்சோம்னா ஒட்டும். இது நாளடைவில் ஃபங்கலாக மாறிடும், அப்படியே பிளாக் கலரில் படிஞ்சு. இது சூட்டி மோல்டும்பாங்க. இது பஞ்சோட தரத்தையும் மாற்றிடும். செடியோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஆகிடும். இது ஆள் எடுத்துகிட்டு வரவங்களே பார்த்திங்கன்னா அச்சப்படுவாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா காஞ்சி கருக ஆரம்பிச்சிருவாங்க.
நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளை ஒயிட் ஃப்ளைஸ். இது வந்து மிக மிக சிறிய ஃப்ளை இனத்தை சேர்ந்தது. இது இலையின் அடிபாகத்தில் இருந்துக்கிட்டு தான் இதுவும் சார உரியுங்க. ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இது பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இது வந்து செடி நல்ல ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தரையை நல்லா மூடி நல்லா படர்ந்து வளர்ந்து நம்ம வெளிச்சம் குறைவாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா பெருமளவில் இது வந்து டெவலப் ஆகும். இது வந்து முட்டையிலேருந்து வந்து உடனே வந்து சார உரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நிம்ஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பூச்சிகளோட பார்த்திங்கன்னா இந்த நிம்ஃபோட பாதிப்பு தான் வந்து அதிக அளவில் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஹனிடியூ செக்ரீஷன் வந்து இலையும் பரப்பில் இடுறதுனால பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் பிளாக்காக மாறிடும். ஷூட்டிங் மூட்னு சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி, அது வந்து டெவலப் ஆகிடும். அது டெவலப் ஆனால் பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை வந்து முற்றிலும் தடைப்படும். அப்போ வளர்ச்சி குன்றிட்டோம், பூ வர்றது காய்ப்பிடிப்பு பிஞ்சு எல்லாமே வந்து இருந்தாலும் கொட்ட ஆரம்பிச்சிடும். பெரிய அளவு காய்ப்பிடிப்பும் இருக்காது. இந்த செடியை பாருங்கள். இது வந்து ஒயிட் ஃப்ளை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட செடி. இந்த பூ காயெல்லாம் வந்து அதிக அளவுக்கு இல்லை பாருங்கள். இந்த செடியை ஆட்டினீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உள்ள பூச்சி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? நிறைய வெள்ளை வெள்ளையாக பறக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பூலாம் எடுக்காது. அதுமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹனி செக்ரீஷன் இருக்கிறதுனால இது பிளாக் கலராக மாறி ஒளிச்சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தடைப்பட்டுரும். இந்த கலர் இந்த வளவளன்னு மின்னுது பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து பிளாக் கலராக மாறுறது. சுத்தமாக ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத அளவுக்கு செடியை மாற்றிடும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாவு பூச்சி. இது வந்து மீலிபக்னு சொல்லுவாங்க. இது வந்து மெல்லிய உடலமைப்பு உடைய, அதாவது வெள்ளை நிற வேக்ஸ் கோட்டிங்கெல்லாம் வந்து உடலை வந்து மூடப்பட்டிருக்கும். இது ஓவிசாக்குங்கிற வெள்ளை நிற பஞ்சு போன்ற அமைப்பில் முட்டைகளை இட்டு நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடும். அதுலேருந்து வெளிவர பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நிம்ப்னு சொல்லுவாங்க. அதுவும் வளர்ந்த பூச்சிகள் இரண்டுமே சேர்ந்து சார உரியும். இது வந்து காம்பு, பூ, மொட்டு, தண்டு பகுதிகளில் வரிசையாக அமர்ந்து கொண்டு சாறுகளை வந்து உரிய ஆரம்பிக்கும். இதில் பெருமளவு பாதிக்கப்பட்ட செடிகளை பார்த்திங்கன்னா வளர்ச்சி குன்றி கருமை சிவப்பு நிறமாக மாறி காய் பூவெல்லாம் வைக்கிறது எல்லாமே உதவ ஆரம்பிச்சிடும். செடிகளும் பார்த்திங்கன்னா வலிவிலேருந்து காய ஆரம்பிக்கும். இது நார்மலாக எப்படி பரவணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றின் மூலம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பச்சும்போது அது மூலம் நம்ம மேலே பட்டு ஒட்டி அடுத்த செடிகள் பரவும், எறும்புகள் மூலம் இப்படி தான் இது வந்து பரவ ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் முறைகளை பற்றி பார்க்கலாம். ஆரம்ப நிலையில், அதாவது 10லேருந்து 45 நாட்களுக்குள்ளே நான் சொல்ல போகிற மருந்தில் ஏதோ ஒரு மருந்தை நம்ம வந்து பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணலாம். முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேயர் நிறுவனத்தோட கான்ஃபிடார் சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இமடா குளோபிரிட் வந்து 30.5 SC. இது வந்து 50 ml ஒரு ஏக்கருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஞ்சண்டா நிறுவனத்தோட அக்டாரா. இது வந்து தயாமெக்டாக்ஸாம். இது வந்து 25% வெட்டபிள் கிரானுல்ஸ் இருக்கும். இதில் ஒரு 40லேருந்து 50 கிராம் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேண்டவுட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுமிட்டமோ நிறுவனத்தோடது. இது வந்து கிளாத்தியன்டின் கெமிக்கல். இது வந்து ஒரு 50 கிராம் ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ். இது வந்து கார்ட்ரேஜ் நிறுவனத்தோடது. 2 கெமிக்கல் காம்போவில் உள்ளது. இது வந்து இமிடா ப்ளஸ் ஃபிப்ரோனில் இருக்கும். இதில் வந்து ஒரு 50 கிராம் ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பேயர் நிறுவனத்தோட ரீஜெண்ட் SC. இது வந்து ஃபிப்ரோனில் 5 SC. இதில் ஒரு 250 ml யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா டாப் கோர். இது வந்து டாட்டா நிறுவனத்தோடது டைமெத்தோயேட் 30 SC. இதில் வந்து 250 ml. இதில் ஏதாவது ஒரு மருந்தை இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இலைப்பேன் இருக்கலாம், இல்லை ஹாப்பர் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு அசுவினி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு மருந்து அடித்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடச்சிடும். இந்த கெமிக்கல் இல்லாமல் உங்கள் மார்க்கெட்டில் என்ன பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்கும் அந்த மாலிகூல்ஸ், அதில் ஏதாவது ஒரு கெமிக்கலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சில நேரங்களில் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில புழுக்கள் எங்கேயாவது தென்படலாம். அதுவும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு மருந்து, ஏதோ ஒரு மருந்துகளோட நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற, அதாவது குளோரிபைரிபாஸ் 20 அதாவது ட்ரைசல் இருக்கும் பாருங்கள், அது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபனாபாஸ், ப்ரொஃபெக்ஸு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கலோட நம்ம இது கூட ஒரு 250 ml வரைக்கும் இந்த கெமிக்கலோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு புழு கண்ட்ரோலும் சேர்த்து கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து பருத்தியோட வளர்ச்சி பருவங்களில் என்னென்ன பூச்சி மருந்துகள் அடித்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பூச்சிகளோட நம்பர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நிறைய பூச்சிகள், அதாவது காம்ப்ளெக்ஸ் பூச்சிகளும் நிறையா இருக்கும் இதில் நமக்கு. ஈவன் பார்த்து சப்பாத்தி பூச்சி கூட அந்த டைமில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் என்னென்ன மருந்துகள் அடித்து கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பூச்சிகளுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்போது இப்போ நம்ம சொல்ல போகிற மருந்தில் எதையாவது ஒன்றையோ அல்லது வந்து பூச்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ரொம்ப பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் 2 மருந்துகளை காம்பினேஷனாகவோ அடித்து நம்ம பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். கோர்டிவா நிறுவனத்தோட டெலிகேட்டு. இது வந்து ஸ்பினோட்டோரம் 11.7% சால்யூபிள் கான்சன்ட்ரேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சார்வஞ்சிற பூச்சிகளுக்கும் அது மாதிரி லெபிடாப்டிரன் புழுக்களுக்கும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 120 ml அடித்து பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா BAS நிறுவனத்தோட செஃபினா. இது வந்து அஃபிடோ பைரோபென் 50% டிஸ்பர்சிபிள் கான்சன்ட்ரேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சக்கிங் பெஸ்ட்டு, எல்லா சக்கிங் பெஸ்ட்டையும் நல்லா கேட்கும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா ஹாப்பர்ஸ் அண்டு ஒயிட் ஃப்ளைக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இது ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 400 ml.
அடுத்து நம்ம பார்க்குறது அலிகா. இது வந்து சிஞ்சண்டா நிறுவனத்தோடது. இது வந்து தயாமெக்தாக்ஸாம் 12.6%, லாம்டா சைக்ளோத்ரின் வந்து பார்த்திங்கன்னா 9.5% கேப்சூல் ஃபார்முலேஷன் இருக்குங்க. அதாவது கேப்சூல் ஃபார்முலேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா மிக்சடு ஃபார்முலேஷன், கேப்சூல் அண்டு சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இச்சிங்கோ அரிப்போ இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கிங் பெஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். லேம்டா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழுக்களுக்கும் பார்த்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரே மருந்தில் ரெண்டுக்குமே கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 80 மில்லி ரெக்கமெண்டேஷன் இது. அடுத்து நம்ம பார்க்குறது பேயர் நிறுவனத்தோட மொவண்டோ. இதோட கெமிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ஸ்பைரோ டெட்ராமேட். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணக்கூடிய சக்கிங் பெஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடு. இது வந்து 2-வே ஆக்ஷனுடைய சிஸ்டமிக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட் டைரக்ஷனில் கெமிக்கல் வந்து உள்ளுக்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சக்கிங் பெஸ்ட்டை கேட்டாலும் பார்த்திங்கன்னா மைட்ஸ் அண்ட் சப்பாத்தி பூச்சிக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 250 ml. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோன்ஃபென். இது வந்து பெஸ்ட் அக்ரோ லைஃபோடது. 3 கெமிக்கல் காம்பினேஷனில் உள்ள மாலிகுல் இது. பைரிஃப்ராக்சிபன், டைனோடெஃபுரான், டயாஃபென்தியூரான் அப்படிங்கிற 3 கெமிக்கல் இருக்குங்க. இது 2-வே ஆக்ஷன் உடையது. அதாவது உங்களுக்கு கான்ட்ராக்ட் பாய்ஸ்னாகவும் ஒர்க் ஆகும், சிஸ்டமிக் பாய்ஸ்னாகவும் ஒர்க் ஆகும். எல்லா சக்கிங் பெஸ்ட்டுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்குங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்கும் இனிஷியலாக வரக்கூடிய சப்பாத்தி பூச்சிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 250 300 மில்லி மருந்து அடிச்சோம்னாலே போதுமானது. இதை விட பெட்டர் ரிசல்ட்டாக வேணும்னாலோ இல்லை வந்து சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பூச்சிகள் தென்படும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள மருந்துகளில் ஏதோ ஒரு மருந்தை சரியான அளவு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து அடுத்து சொல்ல போகிற மருந்தை கொஞ்சம் காம்பினேஷனில் சேர்த்து அடித்தோம்னா கூட உங்களுக்கு பெரிய அளவு சப்பாத்தி பூச்சி இருந்தாலோ அல்லது வந்து புழுக்கள் சேர்ந்துருந்தாலோ இல்லை நிறைய காம்ப்ளெக்ஸ் பெஸ்ட் இருந்தாலோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லான்சர் கோல்டு, யூபிஎல் நிறுவனத்தோடது. அசிபேட் வந்து 50%, இமிடா வந்து 1.8% இருக்குங்க. இது வந்து காமன் சக்கிங் பெஸ்ட், அதாவது ஆல் டைப்ஸ் ஆஃப் சக்கிங் பெஸ்ட் இருக்கும். இப்போ இனிஷியலாக வரக்கூடிய புழுக்களுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 250 350 கிராம். அல்லது அடாமா நிறுவனத்தோட டபூஸ். இதுவும் 2 கெமிக்கல் உள்ள காம்பினேஷன் மாலிகுல் தாங்க. புப்ரோபெசின் வந்து 15%, அசிபேட் வந்து 35% உள்ள காம்பினேஷன் மாலிகுல். இது ஒரு ஏக்கருக்கு 250 350 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். சப்பாத்தி பூச்சிகள் அதிகமாக இருந்தாலோ அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் பெஸ்ட் இருந்தாலோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா நிறுவனத்தோட பர்ஃபெக்ட் சூப்பர். இதில் வந்து ஒரு 250 350 ml சேர்த்து நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்பாத்தி பூச்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நான் இதில் குறிப்பிட்டுள்ள மாலிகுல் எல்லாமே ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு பெட்டர் பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட்ஸில் வந்து இந்த மாலிகுல் அவைலபிள் இருக்கோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பாய். விவசாயம் புது சிந்தனை, இங்கே தொடர்ந்தது புதுமை பயணம். கையால் தொடும் கனவுகள், மண் வாசனையில் வாழும் மகிழ்வுகள். கிரீனிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், மனசு நிறைக்கும் பூமியின் புனிதம். கிரீனிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், உலகம் பாரும் பசுமையின் ரகசியம்.